வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு பன்னீர் கிரேவி தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு என்னென்னலாம் அரைக்கணுங்கிறத முதல்ல பார்த்துலாம். ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ட் தான். ஒரு 2 வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன ஒரு 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி, அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு. இதை முதல்ல அரைச்சிக்கலாம். இதில் மிளகு பொடி நம்ம சேர்க்க போறோம். ஸோ மிளகு பொடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை அரைச்சி எடுத்துட்டு வந்தோம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அரைச்சாச்சு. இந்த பக்கம் பேனில் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் சீரகம், 2 கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரைச்ச விழுதியும் சேர்த்துருவோம். இது நல்லா வதங்கணும். இதை மூடி வச்சிருவோம். நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா, கசகசா 1 டீஸ்பூன், ஒரு 4-5 முந்திரி பருப்பு, 4-5 பாதாம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். முந்திரி, பாதாம், அப்புறம் கசகசா அரைச்சாச்சு. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பாதாம், முந்திரி, கசகசா விழுது சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார் எல்லாமே அந்த தண்ணியை விட்டுருவோம். ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இதில் மூடி வச்சுருவோம். நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆகிடுத்து. இப்போ இதில் தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டம்ளர் பால் விட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துக்கிறேன். வேணும்னா எண்ணெயில் வதக்கினேன் நான். எண்ணெய் விடாமல் நீங்கள் வெண்ணெயில் கூட வதக்கிக்கலாம். இப்போ ஒரே ஒரு டம்ளர் பால் சேர்க்குறேன். பால் சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரட்டும். மூடி வச்சுருவோம் 2 நிமிஷம். இது மேலேயே மிளகு பொடி, ஏற்கனவே ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோமா, மிளகு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. ஒரே ஒரு கொதி வரட்டும். இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் ஆச்சுட்டு பாருங்க, நல்ல ஒரு கொதி வந்திருக்கா. இப்போ இந்த ஸ்டேஜில் குங்குமப்பூ பாலில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருங்க. மூடி வச்சிருவோம். பாருங்க, மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுத்து. நல்ல ஒரு கொதி வந்துடுது. குங்குமப்பூ சேர்த்து ஒரு கொதி வந்தாச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய பன்னீர் கிரேவி ரெடி. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.